பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கொடானு கொடை நமஸ்காரம். மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசு வலிக்குது, ஏதோ ஒரு பிரச்சனையை நினைச்சு தூக்கம் வரல. நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு, அது என்னன்னே தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு இருக்கா? தூக்கம் வரல, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, கவலைகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான கவலைகள் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு சிறிய பரிகாரம் என்று சொல்கிறேன். ஏதாவது ஒரு கோவில்ல கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்க வீட்டு பக்கத்திலேயே சரி, கொஞ்ச தூரத்துல இல்ல ரொம்ப தூரத்துல ஒரு ஊர்ல நடக்குது, அந்த ஊருக்கு நான் போவேன், அந்த கும்பாபிஷேகத்துல நான் கலந்துக்க போறேன்னா அந்த ஊருக்கு போய் கலந்துக்கோங்க. அங்க கும்பாபிஷேகம் செய்து தீர்த்தம் கொடுப்பார்கள். கும்பாபிஷேகத்துக்குன்னு போறது டிசைட் ஆயிடுச்சு, கையில ஒரு பாட்டில் எடுத்துட்டு போயிடுங்க. எப்படியாவது அங்க ஒரு தீர்த்தம் கொடுப்பாங்கல்ல, தீர்த்தம் எல்லாம் புரோக்ஷனம் பண்ணுவாங்க, தளிப்பாங்க, தளிச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்து தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த தீர்த்தத்தை உங்க பாட்டில வாங்கிடுவாங்க, கொஞ்சம் கிடைச்சாலும் பரவாயில்ல. அது கொஞ்சோண்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப நீங்க புண்ணியம் பண்ணீங்கன்னு அர்த்தம். அந்த தீர்த்தத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து நல்ல தீர்த்தத்தோட கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு சொம்புல ஊத்தி ஒரு மாவளை ஊத்தி, அது எந்த கோவில் கும்பாபிஷேகம்? சிவன் கோவில் கும்பாபிஷேகங்க. நாங்க போயிருந்தோம், சிவபெருமான், முருகன், பிள்ளையார் எல்லாரும் இருக்காங்க. அந்த கோவில்ல ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது. நான் போய் தீர்த்தம் வாங்கி வந்து தளிக்கலாமா? தாராளமா தளிக்கலாம், ஆனா மந்திரம் சொல்லிட்டே தளிங்க. எங்கேருந்து வரணும்? அந்த ஒரு சொம்புல ஊத்திட்டு மாவிளைய தலைகீழ, அதாவது மாவிளை அந்த சொம்பு தண்ணியில நனைச்சு உங்களுடைய தலைவாசல்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, நிலவாசல், முதல் வாசல், அதுலேருந்து ஆரம்பிச்சு வீடு ஃபுல்லா தளிக்கணும். சிவபெருமான் கோயில் கும்பாபிஷேகம்னா ஓம் நமோ நமச்சிவாய நமோ நமக, ஓம் நமோ நமச்சிவாய நமோ நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே மந்திரத்தை உங்கள் வாய்களால் கத்தி சொல்லி ஃபுல்லா உங்க வீடு ஃபுல்லா தளிச்சு முடிச்சிருங்க. இது ஒரு பரிகாரம். இதுல உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், வாழ்க்கை மாறும். இரண்டாவது, பெருமாள் கோவிலாக இருந்தால், அது நரசிம்மர் கோவிலோ எந்த கோவிலோ, ஆனா பெருமாள் கோவிலாக இருந்தால் ஓம் நமோ நாராயணாய நமோ நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லி தளிங்க. பிள்ளையார் கோவில்னா பிள்ளையார் மந்திரம், முருகன் கோவில்னா முருகன், ஒரு காளி கோவில் போறீங்க, காளி கோவில் கும்பாபிஷேகம்னா ஓம் நமோ காளியை நமக, ஓம் நமோ காளியை நமகங்கிற மந்திரத்தை சொல்லி தளிங்க. இது ஒரு சின்ன பரிகாரம். இது தளிச்சா உங்க வீட்டுல இருக்கிற நெகட்டிவானது போய்விடும். அடுத்தது, இதுக்கும் எனக்கு ஒத்து வரல, இப்பயும் எனக்கு மனக்கவலைகள் இருக்கு, மனச்சோர்வு இருக்கு, தூக்கம் வர மாட்டேங்கிறது, எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்த ரெமிடி ஒண்ணு சொல்கிறேன். உங்கள் வீட்டு பக்கத்துல இருக்கிற சிவன் கோவில், சிவன் கோவிலுக்கு முன்னாடி நந்தீஸ்வரர்னு இருப்பாங்க இல்லையா, அந்த நந்தீஸ்வரருக்கும் அபிஷேகம் நடக்கும். அந்த நந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் நடக்கும் பொழுது அந்த அபிஷேக தீர்த்தத்தை வாங்கி கொண்டு வந்து உங்கள் வீட்டிலே தளிச்சு, அதே மாதிரி தலைவாசலிலிருந்து ஆரம்பித்து தளிக்க வேண்டும். அதுக்கப்புறம் உங்க வீட்டுல யார் யார் இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் ஓம் நந்தீஸ்வராய நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி தளிங்க. ஓம் நந்தீஸ்வராய நமஹா அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி புரோக்ஷணம் பண்ணி, அதாவது எல்லாருக்கும் தளிங்கோ, வீடு ஃபுல்லா தளிங்க, அது சரியாயிடும். அப்படியும் சரியாகல, இன்னும் கொஞ்சம் மனக்கவலை இருக்கு, சரியாகலைன்னா ஆபத் பாந்தவன் அநாத ரக்ஷகன் ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? கர்ப்பம் தரிக்காமல் வந்த பெருமாள்னாலே டக்குன்னு சொல்லிடுவீங்க நரசிங்க பெருமாள். நரசிம்ம பெருமாள் சொல்லலாம், நரசிங்க பெருமாள் சொல்லலாம், லக்ஷ்மி நரசிம்மர் சொல்லலாம். கருணையே உருவான ஒரு தெய்வம் அவர். என்னதான் ஆக்ரோஷமா இருந்தாலும் பக்தனுக்காக இறங்கி வந்த ஒரு தெய்வம் நரசிம்ம பெருமாள். அந்த நரசிம்ம பெருமாள் கோவிலுக்கு போய் சென்று உங்களது முகத்திலே தண்ணீர் தளிக்க சொல்லுங்கள். அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர் 3 தரம் தண்ணீர் தளிப்பார். அப்ப உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள், தூக்கம் வராத பிரச்சனைகள், கெட்ட கனவு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பறந்தோடிவிடும். அதுக்கப்புறம் ஒரு பாட்டில்ல தீர்த்தத்தை வாங்கிட்டு வாங்கோ,
உங்க வீட்டுக்கு வந்து நல்ல தீர்த்தத்தை சேர்த்து ஓம் நமோ நரசிம்மாய நமோ நமகங்கிற மந்திரத்தை சொல்லி வீடு ஃபுல்லா தளிங்க. இத்தனை விஷயங்களை நம்ம செஞ்சதுக்கு அப்புறமும் உங்க வீட்டுல எந்த விதமான நெகட்டிவும் இருக்காது. ஆனா நம்ம மனசு இருக்கே, பொல்லாத மனசு, நெகட்டிவ் இருக்கிற மாதிரி நினைச்சுட்டே இருக்கும். நினைக்காதீங்க. கடவுளிடம் போய் நாம் சரணாகதி ஆகிவிட்டால் நமக்கு கிடைக்கக்கூடியது நல்வினை தானே தவிர தீய வினைகள் எதுவுமே வராது, 100% வராது. ஆனா உங்க மனதை நீங்கள் தான் தூசி தட்ட வேண்டும். எப்படி? நெகட்டிவ் இல்ல, இவ்வளோ விஷயத்த நாம செஞ்சிருக்கோம், நம்ம வீட்டுல நெகட்டிவ் இல்ல, நான் நன்னா வந்துட்டு இருக்கேன், நான் நல்லா இருக்கேன் எண்ணங்களை உங்களது மனதிலே உருவாக்கி கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். ஏனென்றால் 4 படி நாம இறங்கிட்டா போதும், கடவுள் நம்ம 4000 படி கூட்டிட்டு போயிடுவார். அது கடவுள் ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு சின்னதாங்க. நீங்க உங்களுக்கு வேதம் தெரிய வேண்டாம், மந்திரம் தெரிய வேண்டாம், எதுவும் தெரிய வேண்டாம். சும்மா உட்கார்ந்து ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நாராயணாய சொல்லி பாருங்க, அத்தனை கடவுளும் உங்க வீட்டு வாசல்ல தாங்க நிற்பாரு. ஏன்? அவருக்கு நான் மனசுல பயங்கரமான அழுக்க வச்சுக்கிட்டு வேதங்களையும் மந்திரங்களையும் சொன்னாலும் பெருமாள் வரமாட்டார். எந்த விதமான அழுக்குமே இல்லை, ஆனா எனக்கு வேதமே தெரியாது, மந்திரமும் தெரியாது, ஒண்ணு தெரியும், எப்ப பார் நாராயணா நாராயணா நமச்சிவாய நமச்சிவாய கூப்பிடுவேன். உங்க வீட்டுல உங்க கிட்டதான் அந்த கடவுள் இருக்காருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால மனோதைரியத்தோட நீங்க இருந்தீங்கன்னா எல்லாமே வாழ்க்கையில சக்சஸ். இருங்க, நல்லா இருங்க. நீங்க நல்லா இருக்கணும் தான் என்னுடைய ஆசை. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.